ஒரு கிச்சனில மசாலா வாசனை காத்தெல்லாம் பரவி இருந்த ஒரு வேளையில 2 எதிர்மாறான பொருட்கள் இருந்துச்சு. முட்டை மற்றும் தக்காளி. இருவருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்கும். முட்டை மிகவும் அமைதியானவனாக இருந்தான். வெளியில் மென்மையான தோல், உள்ளே நிறைந்த சத்து. மிகவும் எளிமையானவன். தக்காளி, அவள் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். சிவப்பு சுவையுடன் துள்ளி குதித்தவ. எந்த விருந்திலும் அவள் வந்து சேர்ந்தால் அந்த உணவுக்கு மேலும் டேஸ்ட் கூட்டுவா. 2 பேரும் அடிக்கடி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துப்பாங்க. முட்டை ஃப்ரிட்ஜ் மேல் ஷெல்ஃபில், தக்காளி கீழே வெஜிடபிள் ட்ரேயில். நம்ம 2 பேரும் ஒரு நாள் சேர்ந்து ஒரே உணவாக மாற முடியுமா என்றாள் தக்காளி கொஞ்சம் சோகத்துடன். ஒரு நாள் ஒரே கடாயில் நாம் சந்திப்போம் என்றான் முட்டை நம்பிக்கையுடன். அந்த நாளும் வந்தது. சமையலுக்குள் வந்த குக் அக்கா ஏதோ யோசித்தபடி முட்டையும் தக்காளியையும் எடுத்தாள். எண்ணெய் சூடானது, சீரகம் துள்ளியது, வெங்காயம் தங்கம் போல மாறின. அப்புறம் தக்காளி கடாயில் விழுந்தா. சுடச் சுட துள்ளி மசால்களுடன் கலந்து கவர்ச்சிகரமாக ஆனாள். அதற்கிடையில் முட்டையும் வந்தான். உடைத்து கடாயில் கலந்தான். தக்காளியோடு கலந்து ஒருவருக்கொருவர் அடைந்த உணர்வுகளில் சிக்கி அவர்கள் முட்டை புர்ஜியாக ஆனார்கள். முட்டை பூர்ஜி ஒரு உணவல்ல, காதல் கதை. சூட்டும் சுவையும் சங்கமமாகவும். இனி அந்த குக்கக்காவுக்கு நல்ல உணவு தேவைப்படும் போதெல்லாம் அவங்க முட்டையும் தக்காளியையும் சேர்த்து அந்த காதலை மீண்டும் மலர வச்சுப்பாங்க.